வெளியே வந்து துரத்தி விட்ட மகா வந்து நம்ம ராகவா என்ன பண்ணுறாரு, சூர்யாவோட அப்பா வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதனால் ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகாக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதனால் வீட்டில் உள்ளவங்க யாரையுமே வந்து மகா கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாங்க. வந்து எல்லாருக்கும் காஃபி எடுத்துமே கொடுக்குறாங்க. ஆனால் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா யோசிக்கிறாங்க. உடனே ஒரு ஐடியா பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யா வந்து ரூமுக்கு போகிறாங்க. சூர்யா என்ன பண்ணுறாரு, படம்லாம் வந்து வரைஞ்சிட்ருக்காரு. என்ன இவர் வரைஞ்சிட்ருக்காரு, எதுக்காக திடீர்னு வரைகிறாருன்னா சூர்யா மறைச்சு வரையாரு. மகா வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஆனால் வேணும்னே வந்து சூர்யா மறைச்சு வரைஞ்சிட்ருக்காரு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாரு எப்படியாவது பார்க்கணுமே சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ கூட மறைச்சிட்டாரு. சரி எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, என்ன வரைகிறீங்க, எனக்கு காட்ட மாட்டிங்களா அப்படின்னோடனே அதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம சீட்டில் எழுதி வைக்கிறாரு. ஓ சீட்டா, அப்போ நானும் சீட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சீட் எழுதுறாங்க. அதே மாதிரி மாறி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையிலே சீட் எழுதிக்கிறாங்க. பார்த்து ரூம் ஃபுல்லாக சீட் ஆகிடுது. அடுத்து வந்து இங்கே பாரு என் விஷயம் தலையிட்டினா அவ்வளோதான், கடைசியாக ஒரு சீட்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. பார்த்துக்கிறேன் எப்படியாவது உங்களை வழி கொண்டு வராமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே சூர்யா ரூமுக்கு வராரு. அங்கே மகா என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சூர்யாவை அயன் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸு. அப்போ கரெக்டாக வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, கபோர்டில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா ட்ரெஸ் எதுவுமே இல்லை. என்ன ட்ரெஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஐயோ போச்சு, திருடவன் தான் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானா, அப்போ திருடவன் வந்து அவள் ட்ரெஸ் எடுக்காமல் ஏன் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா மகாவோட சாரீஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து இவரோட ட்ரெஸ் மட்டும் காணும். எங்கே தான் போயிருக்கும் ட்ரெஸ்ஸு, இவளை கேட்கலாமா, சேச்சா இவளெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து பார்த்தா சூர்யாவோட அந்த கோட் எடுத்து அயன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவ தான் வச்சிருக்காளா கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கோட்டை எதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே வந்து ஏன் எடுக்கக்கூடாதா அப்படின்றாங்க. எடுக்கக்கூடாது புரியுதா, உன் இஷ்டத்துக்கு எடுத்து எந்த அயன் பண்ண உன்னை யார் சொன்னது, இங்கே பாரு என் ட்ரெஸ் எடுத்து அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. நீங்கள் ஓவராக தான் பண்ணுறீங்க, நேற்று கூட அப்படி தான் பண்ணீங்க, இன்றைக்கும் அப்படி தான் பண்ணுறீங்க, ஏங்க உங்கள் ட்ரெஸ்லாம் தொடக்கூடாது, ஏன் இப்படி பண்ணுற, இங்கே பாரு சும்மா வந்து ஏதாவது பேசிகிட்டே இருக்காரு புரியுதா, புருஷன் பேசினா பொண்டாட்டி கம்முன்னு கேட்கணும் புரியுதா, நான் உன் புருஷன் அப்படின்னோடனே அப்படியே வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல மகாக்கு. என்ன சொன்னீங்க அப்படின்றாங்க. நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் சொல்லிட்டேன். அப்போ கூட மனசில் இருந்து தான் வார்த்தைக்கெலாம் வரும், அதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் நீங்கள் என்ன பொண்டாட்டி ஏற்றுக்கினீங்க, எனக்கு இது போதும். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் அம்மா சொன்னாங்கல்ல, சரி எங்கள் அத்தை சொன்னாங்கல்ல இந்த மாதிரி வந்து யாருக்கிட்டே பேசக்கூடாதுன்னு, அவங்க போட்ட அந்த கட்டளையும் மீறிட்டீங்க, என்கிட்ட சூப்பராக பேசிட்டீங்க, இது போதும், இதை போய் நான் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே சொல்லாத ஏன் சொல்லக்கூடாது, நீங்கள் பேசின விஷயத்த எல்லாத்துக்கிட்ட சொன்னால் தானே எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் என் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்கன்னு, நான் ஒன்றும் வேணும்னு பேசல புரியுதா, ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், அதுக்காக வந்து சொல்லுவியா நீ, எல்லாருக்கிட்டும் சொல்லக்கூடாது புரியுதா, சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இப்படி பண்ணுறாளே, சரி என் ட்ரெஸ் எல்லாம் எங்கே அப்படின்னோட உங்கள் ட்ரெஸ்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வந்து மடித்து அழகாக அயன் பண்ணி அந்த பெட்டு மேலேயே வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு இவ்வளோ ட்ரெஸ் நீ தான் ஒழிக்க வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. வரட்டுமா மை டியர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து சிரிச்சுக்கிட்டே வந்து படிக்கட்டில் இறங்குற மகா வந்து யோசிக்கிறாங்க. சரி எப்படியோ இவரை சமாதானப்படுத்திட்டோம், இவரும் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்து வீட்டில் உள்ளவங்களாம் சமாதானப்படுத்தணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி முதல்ல வந்து நம்ம வந்து காயத்ரி அத்தைக்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம், அவங்க தான் கரெக்டாக, அவங்க என்ன என்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போகிறாங்க. இதோட முடியுது.